தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வலியுறுத்தியுள்ளதோடு பல்வேறு சலுகைகளையும் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய சட்ட விரோதமாக குடியேறிய இந்தியர்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு வெளிநாட்டினர் அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பும் பொருட்டு அமெரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படக்கூடியதான் தற்போதைய அறிவிப்பு என்பது பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறை, அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி இந்தியா மற்றும் சீனா, கம்போடியா ஆகிய நாடுகளிலிருந்து சட்ட விரோதமாக அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவர்கள் உடனடியாக அவர்கள் தாயகம் திரும்ப வேண்டும் என்றும், அப்படி செல்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இலவச விமான டிக்கெட் வழங்கப்படும். அதோடு $2600, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் அவர்களுக்கு $2,40,000 தொகை வழங்கப்படும் என்று அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது வரவேற்கக்கூடியதா அல்லது இந்தியர்களை அவமதிக்கக்கூடிய செயலா என்ற பல்வேறு விமர்சனங்கள் கலவையாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்தியர்களை குறிவைக்கக்கூடிய வகையில் ஒரு தகவல், ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளியேறினால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு, ஊக்கத்தொகை வழங்கும் என்பது அந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவில் கணிசமான அளவுக்கு இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள். சமீப ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்லக்கூடிய இந்தியர்கள் எண்ணிக்கை என்பது கணிசமாக அதிகரித்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற போது அவர் தேர்தல் வாக்குறுதியாக கூட கொடுத்தார். சட்டவிரோத குடியேறிகளை அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அமெரிக்காவினுடைய எதிர்கால நலனை பாதுகாக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் அமெரிக்கர்களுக்கு என்பது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு கூட நாம் பார்த்தோம் என்றால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை, இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாட்டினரை கைவிலங்கிட்டு அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்தியர்களும் கூட கைவிலங்கிட்டு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வீடியோ புகைப்படங்கள்லாம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு ஏன் அவமதிக்கிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் கூட தொடர்ந்து விமர்சனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பில் அமெரிக்காவுடைய உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தோர் நாட்டை விட்டு வெளியேற தாமாக முன்வர வேண்டும். அப்படி தாமாக முன்வருவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சட்டவிரோத குடியேறி ஒருவர் தானாக வெளியேற முன்வரும்போது அவர்கள் தாயகம் செல்வதற்கான விமான டிக்கெட் இலவசமாக வழங்கப்படும். சட்டவிரோதமாக நுழைந்ததற்கு அபராதம் எதுவும் விதிக்கப்படாது. அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். $2,600 இந்திய ரூபாய் மதிப்பில் $2,40,000 தொகை வழங்கப்படும் என்றெல்லாம் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமான சர்ச்சையாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், இந்தியர்களை குறிவைக்கும் வகையில் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் இது தொடர்பான ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதுதான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியர்களை குறிவைக்கும் வகையில் ஏன் இந்த அறிவிப்பு? அதிலும் குறிப்பாக ஒரு போஸ்ட் என்பது வெளியாக இருக்கிறது. அது இந்தியாவுடைய தாஜ்மஹால் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று சீனா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளுடைய பாரம்பரிய இடங்கள்லாம் இடம்பெற்று இந்த 3 நாடுகளும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியா, சீனா மற்றும் கொலம்பியா 3 நாடுகளை குறிப்பிட்டு இது போன்ற அறிவிப்பு வெளியாக இருப்பது இந்தியாவை அவமதிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது. இது எப்படி என்றால், அமெரிக்காவுடைய உள்நாட்டு பாதுகாப்புத்துறையிடம் CBP ஹோம் என்ற ஒரு ஆப், ஒரு செயலி இருக்கின்றது. அதில் அந்த ஆப்பில் சட்டவிரோதமாக யாரும் குடியேறி இருந்தால் அவர்கள் வெளியேற விரும்பினால் அதில் விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு லாபமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு என்பது இந்தியர்களை அவமதிக்கக்கூடிய செயல். இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தாஜ்மஹால் புகைப்படத்தோடு இது வெளியிட்டிருப்பது என்பது இந்தியர்களை அவமதிக்கக்கூடிய செயல் என்று பல்வேறு வகையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. என்று ஏற்கனவே இது போன்ற ஒரு திட்டம் அங்கு இருக்கிறது. அப்போது அவர்கள் தாமாக வெளியேற நினைப்பவர்களுக்கு $1000 வழங்கப்படும் என்று முன்கூட்டி இருந்தது. தற்போது அது $2,600 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருந்தாலும் கூட இந்தியாவுடைய பாரம்பரிய மிக புகழ்பெற்ற இடமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அதில் இந்தியா என்று போட்டு இது போன்று இந்தியர்கள் வெளியேற வேண்டும், சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பு இடம்பெற்றிருப்பது என்பது இந்தியர்களை அவமதிக்கக்கூடிய செயலாகும். அதே சமயத்தில் அவர்களாக பொது மன்னிப்பு வழங்கி அதுக்கான தொகையும் அவர்கள் கொடுத்து பரிசும் கொடுப்பது, விமான டிக்கெட்டும் இலவசமாக கொடுப்பது என்பது வரவேற்கக்கூடிய செயலாகும். இப்படி பல்வேறு கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது இந்த அறிவிப்பு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ராதிகா.